வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி ஒரு சுவையான சத்தான நம்ம பாரம்பரிய அரிசி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி தான். இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. மெதுவாக டயட் இருக்கிறவங்களுக்கு இந்த கஞ்சி இப்போ டாக்டரே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சுகருக்கு காலையில் வந்து இந்த கஞ்சியை தான் மெயினாக சாப்பிட சொல்கிறாங்க. இது டாக்டரே சொல்கிறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இப்போ சித்தா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போனீங்கன்னா கஞ்சி வச்சு குடிக்க சொல்லுவாங்க. வாரத்துக்கு இதை ஒரு 4 தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சியை எப்படி ஈஸியாக செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். அது மொதல் நாள் நைட்டு ஒரு 100 கிராம் 2 பேருக்குன்னா 100 கிராம் அரிசி போதும். 100 கிராம் அரிசியை ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த ஊற வச்ச அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் மிக்சியில் அரைக்க முடியும். ரொம்ப மாவாக அரைக்காது. அரைச்சி அது நல்லா உப்பு போட்டுட்டு இதில் பூண்டும் சீரகமும் போட்டுக்கோங்க. அது நம்ம டைஜஷன் நல்லா இதாகும். பார்த்திங்கன்னா பூண்டும் சீரகமும், பூண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். குறைஞ்சது ஒரு 6 பல் அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் குட்டி குட்டியாக வெட்டி சீரகம் போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கோங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. இது எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இதை குடிக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து என்னோடய சொந்த அனுபவமும் கூட. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உடம்பே லேசாக இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டாலே போதும். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா ஏதாவது சுண்டல், பொரியல், இல்லைன்னா புளி ஊற்றின காய் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பியான ஐட்டம் கூட இதுக்கு சைடிஷாக நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காய் தான் ஃப்ரை பண்ணி இன்றைக்கி காலைல வச்சுருந்தேன். அதுதான் நான் இதுக்கு வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியே பார்த்திங்கன்னா இது அடி பிடிக்காது சீக்கிரம். அதனால் லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா அந்த அரிசி கீழே தங்காமல் அப்படியே வந்துடும். இதை அப்படியே வேக வைக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த அரிசி. குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஊறினா தான் இந்த அரிசி கஞ்சியை நம்ம செய்ய முடியும். நைட்டுக்கும் எடுத்துக்கலாம். நைட்டுக்கு எனக்கு ரொம்ப பசிக்காது, லைட்டாக வேணும், ஆனால் சத்தாக வேணும்னு நினச்சா இந்த கஞ்சியை நைட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இது டாக்டரே சொல்கிறாங்க. இதில் இருக்க ஏகப்பட்ட சத்து இருக்குது. சுகரை குறைக்குது, பிபிக்கு நல்லது, கொலஸ்ட்ராலுக்கு, வெயிட் லாஸுக்கு, அப்புறம் கேன்சர் செல்லை கூட ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு சொல்லி இப்போ நிறைய இதை எடுக்க சொல்கிறாங்க. இதை வாரத்தில் டெய்லி எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு 2 நாளாவது நம்ம எடுத்துக்கலாம். காலையில் இல்லை வேலைக்கு போய்ட்டு வந்து செய்யணும். காலையில் நீங்கள் ஊற போட்டுட்டு சாயங்காலம் நைட்டு கூட வந்து நீங்கள் செய்யலாம். நைட்டு செஞ்சாலும் இது ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இதை சாப்பிட்டு பார்த்தா தான் இதோட அனுபவம் தெரியும். முதல்ல சாப்பிடல கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம சைடிஷை வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றலாம். பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. அதுவே கொதிச்சு பார்த்திங்கன்னா திக்காக வந்துடும். பார்த்தாலே தெரியும். ஓரெல்லாம் கொஞ்சம் அப்படியே திக்காக வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் நீங்கள் எண்ணெய் கொதிச்ச உடனே மூடி வச்சு இது பண்ணியிருக்கேன். இல்லைனா அடுப்பு அந்த சைடில் உள்ள டைல்ஸ் எல்லாமே தெரிச்சிருது. அதனால் நீங்கள் கையிலையும் தெரியும் ரொம்ப திக்காயிருச்சுன்னா. அது வரைக்கும் நம்ம திறந்து வச்சு கிண்டிக்கலாம். கொஞ்சம் திக்கானவொடனே நீங்கள் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படி மூடி போட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, ஆனால் ரொம்ப சத்தானதுங்க. இதெல்லாம் மறந்து போன ஒரு இது. இந்த அரிசி, காட்டு யானை, கருங்குருவை, இந்த ஒவ்வொரு கஞ்சியாக நம்ம ட்ரை பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப சத்தாக இருக்கும். பார்த்தா தெரியும். இட்லி தோசைக்கு பதிலாக இது அழகாக சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப சத்து கூட. 3 இட்லி சாப்பிட்ற இடத்துல இது கொஞ்சோண்டு 1 கப்பு கஞ்சி குடித்தா போதும். தாராளமாக நமக்கு கேட்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா தெரியும். நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சிருச்சு. 1 பங்கு வச்சோன்னா 3 மடங்கு தண்ணி ஊற்றணுங்க இந்த அரிசிக்கு. நல்லா சாதமாக வைக்கிறேன் அப்படின்னாலும் அதே கணக்கு தான். 1 பங்குக்கு 3 மடங்கு தண்ணி வச்சாதான் இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வரும். பொதுவாக இந்த மாதிரி பாரம்பரிய கஞ்சியாக இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இது எப்படி நல்லா செஞ்சுட்டு நீங்கள் ஆற விட்டாலே உங்களுக்கு சாப்பாடு மாதிரி எடுக்கிற மாதிரி தான் வரும். பார்த்தா தெரியும். இப்போ நல்லா திக்காயிருச்சு. நான் இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டேன். ஏன்னா அது கையில் தெரித்து அங்கே சுற்றி இருக்க டைல்ஸு, அடுப்பு எல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா தெரியும். இப்போ நல்லா வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். மினிமம் இது ஒரு 1/2 மணி நேரமாவது வேகிற டைம் கொடுக்கணும் நம்ம. அந்த பூண்டு வெந்திருக்கான்னு நான் பார்த்தேன். பூண்டு வேகலை. அதனால் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு அப்பப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படி நீங்கள் எடுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். சிம்மில் வச்சுருங்க. ஹையில் வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரம் வற்றிடும். அப்புறம் வேகாத மாதிரி இருக்கும். சிம்மில் வச்சு நல்லா கொதி வந்து இப்படி தலப்பலன்னு வரும்போது சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படி நீங்கள் வேக விட்டிங்கன்னா சரியாக போயிடும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓரளவுக்கு அது நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்துடுச்சு. அந்த ஓரங்களை அப்பப்போ நீங்கள் எடுத்து விட்ருங்க. இல்லைனா அது காஞ்சி போயிடுச்சுன்னா திருப்பி எடுக்க வராது. அப்புறம் அந்த கஞ்சி நமக்கு வேஸ்ட்டான மாதிரி இருக்கும். இதில் உள்ள தண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல கழுவிட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். தண்ணியிலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது வீணாக்கிறாதீங்க. பார்த்தா தெரியும். இப்போ ஓரளவுக்கு கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போயும் நான் நசுக்கி பார்க்கும்போது கொஞ்சம் அரிசி குருணையாக தான் இருந்தது. கொஞ்சம் பதமாக வரலை.
இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வைக்கணும். பார்த்தா இப்போ கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். நான் பேசுகிறதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தா தெரியும் நல்லா திக்காக வந்துருச்சு. இது கொஞ்சம் கனமான பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கிண்டுறதுக்கு. லேசான பாத்திரம்னா டக்குன்னு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த அரிசி பிடிக்காது, நம்ம ராகி கூழ் கம்மங்கூழ் மாதிரி இது சட்டுன்னு பிடிக்காது. இப்போ நம்ம ஸ்லோவில் தான் போட்டு வேக வைக்கிறோம், அதனால் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தா தெரியும் நல்லா முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி வருதுன்னு தெரியும். அவ்வளோதாங்க, கஞ்சி ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பாரம்பரிய உணவையும் அப்பப்போ எடுத்துக்கோங்க. இது எப்படி சாப்பிட்னா கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி நான் வெண்டைக்காய் பொரியலோடு எடுத்திருக்கேன். இப்படி தாங்க இருக்கும் கரைச்சா. தேங்க்யூ.